அம்மம்மா அம்மம்மா என்னை மன்னிச்சிருமா, நான் வந்து இப்போ என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ இந்த முரளிகிருஷ்ணன் வந்துட்டு வெக்கமே இல்லாமல் இப்போ நம்ம அஞ்சலியோட கையை பிடிச்சி பயங்கரமாக கெஞ்ச ஆரம்பிச்சிடறான். அதுவும் மண்டிட்டு கடைசியில் வந்து இப்போ என்ன இப்போ ஐயோ என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு வந்து இப்போ என்ன இப்போ வந்து மன்னிப்பு வந்து கேட்டுட்டு இருக்கான். உண்மையிலேயே இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனால் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவன் நான் தான் ஜெயிச்சிட்டேன், நான் தான் வந்து இப்போ என்ன கெத்தா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ என்ன அவன் வந்து இருக்கான் பார்த்தீங்களா. அதுதான் வந்து இப்போ என்ன உண்மையிலேயே அவனுக்கு அசிங்கமா இருக்கும் இல்லையோ, பாக்குற நம்மளுக்கு வந்து அசிங்கமா இருக்கு. என்னடா அது கால்ல எல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்டானே, கொஞ்சமாச்சும் அசிங்கம், அவமானம், துக்கம், துயரம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து இப்போ எல்லாருமே எல்லார்கிட்டயும் வசமா சிக்கினதுக்கு அப்புறமா எல்லாருமே அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டான். அதாவது நம்ம அபியும் ராகவெல்லாம் வந்து அவ்வளவுதான் முரளியோட கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே தப்பு தப்பா போனது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் வந்து இந்த முரளிகிருஷ்ணன் அழகாக வந்து இப்போ என்ன தப்பிச்சிட்டான். இந்த மாதிரி தான் நமக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன், சுயமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து சொன்னல, அதுக்காக தான் வந்து இப்போ என்ன அந்த நகையை வைத்து ஷேரில் வந்து இப்போ என்ன போட்டேன், அது இப்படி நான் ஏமாந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தான். அடுத்ததாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க. எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டு இந்த முரளிகிருஷ்ணனை வந்து இப்போ என்ன தப்பிக்க விட்டுட்டாங்க. இவங்க தப்பிக்க வர்றது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாவே வந்து இப்போ என்ன இதில் இருந்துட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.